S3 பக்கெட்டில வெர்ஷனிங் இருக்கு. ஸோ, இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த index.htmlக்கு இத்தன வெர்ஷன்ஸ் இருக்கு. நம்ம இப்போ ப்ரீவியஸ் வெர்ஷனுக்கு போணும்னா, என்ன பண்ணுவோம்னா, பழைய அந்த கரண்ட் வெர்ஷன டெலீட் பண்ணா, அதோட ப்ரீவியஸ் வெர்ஷன் நம்மளுக்கு அவைலபிளா இருக்கும். அந்த மாரி ப்ரீவியஸ் வெர்ஷனுக்கு நம்ம போலாம். ஆனா இப்போ ஒரு ஸ்பெசிஃபிக் வெர்ஷன் ஐடிக்கு நம்ம ரெஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 4 வெர்ஷன்ஸ்க்கு முன்னாடி இந்த வெர்ஷன் ஐடிக்கு ரெஸ்டோர் பண்ணணும்னா, அதுக்கு ஆக்சுவலா ஆப்ஷன் இல்ல. ஸோ, நம்ம எய்தர் நம்ம இன்டர்ஃபேஸில டவுன்லோட் பண்ணி அப்புறம் அப்லோட் பண்ணணும். இல்லன்னா நம்ம இத பண்றதுக்கு கமாண்ட் லைன்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதாவது பேசிக்கா காப்பி ஆப்ஷன். ஸோ, AWS S3 API ஆப்ஷன யூஸ் பண்ணி காப்பி ஆப்ஜெக்ட்ன்னு நம்ம சொல்லிட்டு, இதில ஒரு நம்ம வெர்ஷன் ஐடிய குடுக்கலாம். ஸோ, அந்த பக்கெட் நேம்ல இருக்கிற அந்த ஃபைலு, அப்புறம் அந்த வெர்ஷன் ஐடிய. அத பேசிக்கா என்ன பண்ணுறோம்னா, அதே ஃபைலுக்கு நம்ம காப்பி பண்ணுறோம். ஸோ, இந்த மாரி நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக் பழைய வெர்ஷனில ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் வெர்ஷன் ஐடிய நம்ம ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த கமாண்ட யூஸ் பண்ணலாம்.